கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு எவ்வுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வீடு கெட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலக்கலாய் ஆனார். அற்பமாய் எண்ணப்பட்டார். நாம் அந்த நாட்களிலே எதற்காக அவர் சிலுவையிலே பாடுகளை அணிவித்து எதற்காக அந்த மரணத்தை ருசி பார்த்தார் என்று பார்த்தோமானால் நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்மை மீட்டுக்கொள்வதற்காகவும் தான் இந்த உயிர்த்த நாளில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைவு கூறும்படி நாம் அந்த சிலுவை தியானத்துக்குள்ளாக போய் அவர் பட்ட பாடுகளை எண்ணும்படியாக அதை உணரும்படியாக அந்த சிலுவை நிழலிலே நாம் நிற்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு உருவாக்கி கொடுத்தார். சும்மா இல்லை, தன்னையே ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்து முதல் பலனாக நமக்கு முன்பாக வெளிப்பட்டு நம்மை உருவாக்கி நம்மை வழிநடத்துவதற்காக இந்த நாளிலும் கூட அற்பமாய் எண்ணப்பட்ட அவர்தான் நம்ம எல்லாருக்கும் மூளைக்கு தலைக்கலாய் மாறிட்டார். அது கர்த்தரால் மாற்றப்பட்டது. அப்போ எதற்காக அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார் என்றால் நாம் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளவும் மேன்மை அடைவதற்காகவே அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார். இந்த நாளிலும் கூட அப்படி உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கடந்து போவதற்காக அல்ல, நாம் படுகிற வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் பட்டு அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளும்படி அவர் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்ததன் வழியாக முதல் பலனாக அவர் நமக்கு முன்மாதிரி இருக்கிறார். அவரை பின்பற்றி நாமும் அந்த பலனை அடையும்படியாக இந்த நாளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்ததை எண்ணி சந்தோஷப்படுகிறோம், அதை நினைவு கூறுகிறோம். அப்படி கடந்து போவதற்காக அல்ல, நாமும் அதை உணர்வுள்ள ஒரு இருதயமுடையவர்களாக இருந்து பிறருக்கு முன்மாதிரியாய் நாம் மாற, நமக்கு முன்மாதிரியாக இருக்க இயேசுவை பின்பற்ற, நாமும் அவர் வருகையில் உயிரோடு இருந்தோமானால் மர்வமாகுவதற்கும், ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளாக மரித்திருந்தோமானால் முதலாவது எழுந்து அவரோடு போவதற்காகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது நாம் மாத்திரமல்ல, உலகத்தையே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. அதை நாம் தவறக்கூடாது என்று இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். நாம் எல்லோரும் அவரை நினைவு கூர்ந்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே பதிவு செய்கிறேன். எனவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்பின் பிதாவே, எங்கள் வாழ்விலே நாங்கள் இழந்த சாயலை பெற்றுக்கொள்வதற்காக நீர் உயிர்த்தெழுந்து எங்களை மீட்டு மீண்டும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வழியை உருவாக்கி இருக்கிறேன். அந்த வழியிலே நாங்கள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், உருவாக்கும் உடைய சித்தத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் அப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும், கிருபையினால் வழி நடத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Happy Easter.